உங்ககிட்ட கடன் கேட்ட தொகையை எவ்வளவு நாள்ல திருப்பி கொடுக்கறதா அவர் சொன்னாரு? கரெக்டா 20 நாளுக்குள்ளரையே 2-3 பாகமா பிரிச்சு வாங்குனாங்க. அப்படி பிரிச்சு வாங்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல் 10 லட்ச ரூபாய் வாங்கும்போது அடுத்த 15 நாளுக்குள்ளர அவங்க செட்டில் டவுன் பண்றேன்னு சொன்னாங்க. அந்த 15 நாள் வர்றதுக்குள்ளர அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டையும் கொடுங்க. நான் எப்ப அத வாங்குறேனோ அதுல இருந்து 20 நாள் எனக்கு கரெக்ட்டா இடம் கொடுங்க. நான் உங்களுக்கு அந்த 20 நாள்ல செட்டில் டவுன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சொன்னேன், கடைசி அமௌண்ட் செட்டில் பண்ணும்போது அவங்களுக்கு நான் ரொம்ப பயந்தேன். என்னால கொடுக்க முடியாது. எனக்கு இது கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட தெளிவா சொல்லியிருந்தேன். அவங்க சொன்னாங்க, நீங்க அதெல்லாம் கவலையே படாதீங்க, 100% உங்க காசை நான் திருப்பி கொடுத்துருவேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டோ பார்ல என்னோடது ஃபர்ஸ்ட்ல இருக்கு, நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து நம்பிக்கையின் பேரு, எனக்கு ரொம்ப நம்பிக்கை. ஏன்னா நான் பழகுற 4-5 நண்பர்கள்ல அவரும் என்னோட ரொம்ப க்ளோசஸ்ட் நண்பரா இருக்கிறாரு. அதனால நான் கண்டிப்பா எப்படி நான் பண்ணாம இருக்க முடியும்? எவ்வளோ நெருங்கிய நட்பா இருந்தாலும் ஒரு 1 லட்சம் ரூபாய் அமௌண்ட் கடன் கொடுக்குறோம்னாலே அது பெரிய அமௌண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்க 35 லட்சம் கொடுத்தா ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும்ல லீகலா? கரெக்ட். போட்டிருக்கீங்களா? இல்ல, நாங்க எந்த லீகலான இதுவுமே போடவே இல்லை. காரணம் என்னன்னா, எனக்கு லீகலா போட வேண்டிய இடமே அவங்க உருவாக்கி தரல. ஏன்னா எனக்கு அவங்களோட இது இன்ட்ரெஸ்ட் போட்டு தரதுலையோ இல்ல இதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு காசு தரேன்னு சொல்றதுலையோ இது எதுலையுமே எனக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த நம்பிக்கை இல்லாத நேரத்துல இவங்க அர்ஜ் ஆஃப் தான் என்னை வந்து அர்ஜ் பண்ணாங்க. இன்னைக்கு கொடுக்கலன்னா நான் வந்து என் குடும்பத்தோட சூசைட் பண்ணிக்கிற நிலைமை வந்துடும். இதை வந்து நான் ஒருத்தவங்களுக்கு செட்டில் டவுன் பண்ணல, நீங்க எனக்கு கொடுக்கலன்னா அதை நான் கொடுக்க முடியாம போயிடும். அப்ப எனக்கு இந்த பிசினஸ் அப்படியே நின்றுடும். இந்த 2 நாள் ரொட்டேஷன் தான் முடிஞ்சிருச்சுன்னா இந்த 20 நாளுக்கு அப்புறமா உங்களை நான் வந்து மொத்தமா கிளினிக்கே வச்சு தரேன். நீங்க ஏன் பயப்படுறீங்க? 35 லட்சம் ரூபாய்க்கு இப்ப 50 லட்சம் ரூபாய் ஒரு வேலைக்கு உங்க கிளினிக் ஆகுதுன்னா மேற்கொண்டு நீங்க யார்கிட்ட போய் நிற்பீங்க? நான் உங்களுக்கு பண்றேன். எனக்காக நீங்க இவ்வளவு பண்ணும்போது இறங்கி வரும்போது நான் உங்களுக்கு இதை பண்றேன். நான் ஒரே ஒரு விஷயத்துல தான் மேம் இதை யோசிச்சது. காலையில எந்திரிக்கும் போது உண்மையாவே அவன் சொன்ன மாதிரி அவங்க குடும்பமே இல்லைனாலும் அவன் இல்லைன்னா ஒருவேளை அவன் சூசைட் பண்ணிக்கிட்டானா, இது ஒரு சின்ன கடன் ஒரு இடத்துல அவன் மாட்டிக்கிட்டதுனால அவன் சூசைட் பண்ணிக்கிட்டானா, லைஃப் லாங் நான் ரிக்ரெட் பண்ணக்கூடாது. எனக்கு தேவைப்படும் போது எனக்கு யாருமே உதவி பண்ணது கிடையாது இந்த 15 வருஷ காலகட்டத்தில். அப்போ அவனுக்கு நான் இருக்கும்போது நண்பர்களா டெய்லி பக்கத்தில் உட்காரும் போது 20 நாளில் நான் தப்பிச்சிடுவேன், கண்டிப்பாக இதை செய்யலாம் அப்படின்னு எனக்கு நானே தைரியம் சொல்லி கொடுத்த காசு. உன்னை ஏமாற்ற மாட்டாங்க, அது எப்படி உன்னை யாராவது ஏமாற்றுவாங்க? ஏமாற்ற மாட்டாங்க, கண்டிப்பாக நீ கொடுக்கலாம். ஏன்னா அவங்க உண்மையாகவே சஃபரில் இருக்காங்க. அதுவும் ஒரு நண்பரால் சஃபரில் இருக்கிறதா என்கிட்ட நம்ப வச்சுருக்காங்க, என்கிட்ட காமிச்சிருக்காங்க. ஸோ நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா 20 நாள் எனக்கு வந்துடும் அப்படின்ற தைரியத்துல இருக்கேன். சரி, எப்போ இந்த வாங்கின பணத்தை அவங்க திருப்பி கொடுக்கல, நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க? ஒரு கரெக்டா 7 மாசம் கழிச்சு. 20 நாள்ல கொடுக்குறேன்னு சொன்ன பணம் 7 மாசம் ஆயிடுச்சு. 7 மாசம் கழிச்சு